Good evening students. இன்னைக்கு எக்ஸசைஸ் நம்பர் 9.6ல டைப் 2 ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். டைப் 1 ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். டைப் 2 ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். டைப் 2 ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா லோயர் லிமிட்டுடைய ஆன்சர் 0னும் அப்பர் லிமிட்டுடைய ஆன்சர் 5/6ன்னு இருக்கும். ஆனால் ரிடக்ஷன் ஃபார்முலா நம்ம பார்த்தது 0 to 5/2ன்னு தான் இருக்கணும். ஸோ இப்போ இந்த 5/6ஐ எப்படி 5/2ஆக மாற்றுறது? ரொம்ப சிம்பிள். அதை எப்படி ஷார்ட்டாக போடுறதுன்னு சொல்லித்தரேன். இங்கே நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். எக்ஸோட 3 வந்து மல்டிப்ளைல இருக்கும். இங்கே என்ன நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பரை அப்பர் லிமிட்டோட மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 3 × 5/6 இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 5/2ன்னு கிடைக்கும். சிமிலராக இந்த 3ன்றதை லோயர் லிமிட்டோடையே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 3 × 0 0ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த ஆன்சரை லோயர் லிமிட் வர இடத்துல 0னும் அப்பர் லிமிட் வர நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 5/2ன்னு ரைட் பண்ணுங்கள். சைன்னா சைனில் ரைட் பண்ணுங்கள். பவரில் 5னா 5 ரைட் பண்ணுங்கள். இந்த 3 வந்து ப்ராடக்டில் இருந்தால் அந்த 3 இன்டெக்ரலுக்கு வெளியில் ரைட் பண்ணும்போது 1/3 அப்படின்னு ரைட் பண்ணுங்கள். அதாவது எக்ஸோட ப்ராடக்டில் இருக்கக்கூடிய நம்பரை டிவைடில் ரைட் பண்ணும். இன்கேஸ் இந்த எக்ஸோடைய வேல்யூ டிவைடில் இருந்ததுன்னா அந்த நம்பரை நீங்கள் ப்ராடக்டில் ரைட் பண்ணும். ஸோ இது 3ன்றது ப்ராடக்டில் இருக்கிறதுனால நான் வெளியில் என்ன பண்ணியிருக்கேன்னா 1/3ன்றதை டிவைட் பண்ணியிருக்கேன். எக்ஸுக்கு பதிலாக சம் வேரியபிள்ஸ் எடுக்கணும். நான் என்ன வேரியபிள்ஸ் எடுக்கிறேன்னா டி. அப்போ டி இங்கே எக்ஸுக்கு பதிலாக டிடி அப்படின்னு ரைட் பண்ணுறேன். அதாவது எக்ஸுக்கு பதிலாக டீன்னு ரைட் பண்ணுறேன். ஸோ உங்கள் விருப்பம் தான். நீங்கள் எந்த வேரியபிள்னாலும் எடுக்கலாம். டீன்னு எடுக்கலாம், யூன்னு எடுக்கலாம், எது வேணாலும் எடுக்கலாம். ஆக்சுவலாக இந்த சம்மை நீங்கள் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் போடணும். ஆனால் நம்ம ரொம்ப ஈஸியாக ஷார்ட்கட்டாக போடுறதுனால இந்த சம்மை ரொம்ப எளிமையாக போகிறதுக்காக நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறேன். ஸோ தாராளமாக இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் 5ன்றது ஒரு ஆட் நம்பர். ஆட் நம்பர்னால் எதில் முடியணும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும், 2/3ல முடியும். ஸோ டவுனில் ஃபஸ்ட்டு 5 ரைட் பண்ணணும். அப்பில் 1 சப்ராக்ட் பண்ணி ரைட் பண்ணால் ஆன்சர் என்ன 4 மல்டிப்ளை அண்ட் தென் 4ல் 1 சப்ராக்ட் பண்ணால் ஆன்சர் 3, 3லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் ஆன்சர் 2. ஸோ 2/3ல முடிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 4 2 ஸ்டார் ஆன்சர் 8 அண்ட் தென் 5 3 ஸ்டார் ஆன்சர் 15, 15 3 ஸ்டார் ஆன்சர் 45. ஸோ இந்த சம்முடைய ஆன்சர் இதுதான். அண்ட் தென் நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்முடைய ஆன்சரும் இதே மாதிரி தான். இந்த ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to ஆன்சர் 2π த ஃபங்க்ஷன் இஸ் sin power 7 x/4 × dxன்னு கொடுத்துருப்பாங்க. சிமிலராக இந்த சம் எப்படி போட்டுமோ அதே மாதிரி தான் இந்த சம்மையும் போட போகிறோம். நார்மலாக பாருங்கள், இங்கே x/4ன்னு இருக்குது. x/4னா எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் 1/4 டிவைடில் இருக்கிறதுனால ரைட் பண்ணியிருக்கேன். வாட் இஸ் அப்பர் லிமிட்டோடைய ஆன்சர் 2π. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணால் யூ வில் கெட் ஆன்சர் 5/2. ஸோ லோயர் லிமிட்டோடைய ஆன்சரை நீங்கள் 1/4ஓட மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் என்ன கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னா 0ன்னு தான் கிடைக்கும். அதனால் 0னா 0ன்னு போடுங்க. 2πயோடைய ஆன்சரை நம்ம 1/4ஓட மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 5/2. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தெரியும் x/4ன்னு இருக்குது. இது டிவைடில் இருக்குது. இந்த டிவைட் 4ஐ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டெக்ரல் வெளியில் ரைட் பண்ணும்போது ப்ராடக்ட்டில் ரைட் பண்ணணும். அந்த இடத்துல ப்ராடக்ட்டில் இருந்ததுனால நம்ம டிவைடில் ரைட் பண்ணணும். இந்த இடத்துல டிவைடில் இருந்தால் வெளியில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ப்ராடக்ட்டில் ரைட் பண்ணுங்கள். அண்ட் தென் சைன் பவர் ஆன்சர் 7 எக்ஸுக்கு பதிலாக டி அண்ட் தென் டி எக்ஸுக்கு பதிலாக டி. இது பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். 4 ரைட் பண்ணுங்கள். 7ன்றது ஒரு ஆட் நம்பர். ஆட் நம்பர்னால் எதில் முடியும்னு உங்களுக்கே தெரியும், 2/3ல முடியும். ஸோ நவ் we have to write answer 7. 7ல் 1 போச்சுன்னா ஆன்சர் 6 மல்டிப்ளை 6ல் 1 போச்சுன்னா ஆன்சர் 5, 5ல் 1 போச்சுன்னா மல்டிப்ளை 4 அண்ட் தென் 4ல் 1 போச்சுன்னா ஆன்சர் 3, 3ல் 1 போச்சுன்னா ஆன்சர் 2. கரெக்டாக 2/3ல முடியுது. ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். இதை எதாவது கட் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். 1 3 ஸ்டார் ஆன்சர், இது 2 3 ஸ்டார் ஆன்சர் 6. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் 4 2 ஸ்டார் ஆன்சர் 8, 8 2 ஸ்டார் ஆன்சர் 16, 16 4 ஸ்டார் ஆன்சர் 64 டிவைட் பை 7 5 ஸ்டார் ஆன்சர் 35. ஸோ இதுதான் என்னென்னு அர்த்தம்னா டைப் 2 ப்ராப்ளம்ஸ். அண்ட் தென் டைப் 3 ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். நம்ம டைப் 3 ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ரிடக்ஷன் ஃபார்முலா. டைப் 3ன்றதை ரைட் பண்ணிடுறேன். ஸோ டைப் 3, இந்த டைப் 3ன்றது என்ன ரிடக்ஷன் ஃபார்முலா அப்படின்னு பார்க்கலாம். இன்டெக்ரல் 0 to 1 x/m into 1 minus x whole power n into dx is equal to, the formula is m factorial into n factorial divided by m plus n plus 1 of factorial அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இது வந்து ஒரே ஒரு சம்ஸாக உங்கள் புக்ஸில் இருக்கும். அந்த சம் என்னன்றதை பார்க்கலாம். 0 to 1 x squared bracket open 1 minus x whole power 3 into dx. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரே ஒரு கொஸ்டின்ஸாக உன்னுடைய புக்ஸில் எக்ஸசைஸில் எக்ஸசைஸில் ஒரு சம். அந்த சம்ஸ் என்ன நம்பர்ஸ்ன்றதை நாங்கள் நோட் பண்ணல, நீங்கள் ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்கங்க.
ஏர் லெஃப்ட் சைடு கம்பேர் பண்ணுங்கள். எம் வர இடத்துல என்ன இருக்குன்னா 2, ஸோ எம் இஸ் ஈக்குவல் 2 அண்ட் தென் என் வர இடத்துல ஆன்சர்னா 3, அதனால் 3ன்னு ரைட் பண்ணிக்கிறோம். ஸோ இது லோயர் லிமிட்டோட ஆன்சர் 0னா அப்பர் லிமிட்டோட ஆன்சர் 1னா எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ரைட் சைடில் ஆன்சர் போடலாம். வாட் இஸ் எம் ஃபேக்டோரியல் ஆன்சர் 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு என் ஃபேக்டோடைய ஆன்சர்னா 3 ஃபேக்டோரியல் டிவைட் பை, ஸோ இந்த இடத்துல எம்முடைய ஆன்சர் 2 அண்ட் தென் என்னுடைய ஆன்சர் 3, 2 + 3 ஆன்சர் 5, 5 + 1 ஆன்சர் 6 ஃபேக்டோரியல் அப்படின்னு ரைட் பண்ணலாம். ஆல்ரெடி யூனிவரியல் 2 ஃபேக்டோரியல்னா 1 × 2ன்னு ரைட் பண்ணலாம். அண்ட் தென் 3 ஃபேக்டோரியல்னா 1 × 2 × ஆன்சர் 3 அப்படின்னு ரைட் பண்ணலாம். டிவைட் பை 1 × 2 × 3 × 4 × 5 × அண்ட் தென் 6 ஃபேக்டோரியல் ரைட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 1 2 3 இந்த 1 2 3 நான் கட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் 1 2 ஸ்டார் ஆன்சர், இதை நம்ம கட் பண்ணால் ஆன்சர் 3 2 ஸ்டார். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் 1 டிவைட் பை 4 5 ஸ்டார் ஆன்சர் 20, 23 ஸ்டார் ஆன்சர் 60. therefore the answer is 1/60. ஸோ இதுதான் என்னென்னு அர்த்தம் அப்படின்னா டைப் 3 ப்ராப்ளம்ஸ். ஸோ டோட்டலாக ரிடக்ஷனில் 3 டைப்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். இதை தாண்டி இன்னும் ஒரு சம்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய சம்ஸ். உங்களுக்கு இன்கேஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் அதை தெரிவிங்க. கண்டிப்பாக அந்த சம்ஸை நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி சால்வ் பண்ணி காட்டுறேன். இன்றைக்கி கிளாஸ் இதோட முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச்.